தேவனுக்கு அன்பார்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த எளிமையும் தூய்மையும் தாழ்மையும் அன்பும் மாறி பின்னர் எப்படி ரோம கத்தோலிக்க மதம் மாறியதுன்னு இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்கலாம். கிறிஸ்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து பின்னர் 300 வருடங்களுக்கு பின்னர் ரோம நாட்டை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தது கான்ஸ்டன்டைன் மன்னர். இந்த மன்னர் மற்ற எல்லா நாடுகளோடும் போரில் ஈடுபட்டிருந்த காலம். அந்த காலத்தில் இவர் தினமும் போரில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் இவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு ஒன்று கண்டுறார். அது என்ன கனவுனா, சிலுவை இருக்குங்க இல்லையா, அந்த சிலுவை போன்ற ஒரு சிம்பிள் அணிந்த தொப்பியை அணிஞ்சிக்கிட்டு இவரும் இவருடைய இராணுவ வீரர்களும் போரிட்டு எல்லா நாடும் இவருக்கு மண்டிட்டு விடுகிறது. எல்லா நாடும் இவர் காலடியில் தோத்துடுது. இப்படி ஒரு கனவை இவர் கண்டுறாரு. இதுக்கப்புறம் இவர் என்ன செய்கிறாரு, காலையில் எழுந்த உடனே இந்த கனவுல பார்த்த மாதிரியே தானும் தன்னுடைய இராணுவ வீரர்களும் சிலுவை சிம்பிள் போட்ட தொப்பியை அணிஞ்சிக்கிட்டு போரில் ஈடுபட்டாங்க. ஆனால் ஈடுபட்டதால் எல்லா நாடுகளையும் உண்மையாகவே வெற்றி பெற்றுட்டார் இந்த கான்ஸ்டன்டைன். அதனால் சிலுவை என்பது கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தப்பட்டது என்று இவர் நினைத்து கொண்டு, உண்மை அதுதான், கிறிஸ்தவத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும், கிறிஸ்தவர்கள் வணங்குகின்ற தெய்வம் உண்மையான தெய்வம் என்று நினைத்து கொண்டு ரோம கத்தோலிக்க மதத்தை உருவாக்கினார். இதுவே ஆரம்பமான தீங்கு, கிறிஸ்தவத்திற்கு எதிரான ஆரம்பமான தீங்கு. எப்படின்னு விலாவாரியாக பார்ப்போம். கிறிஸ்தவம் தன்னுடைய சாம்ராஜ்யத்தில், தன் ஆண்டு கொண்டிருக்கிற சாம்ராஜ்யத்தில் ஒரு மதமாக கருதப்பட வேண்டும் என்று கட்டளையும் பிறப்பித்தார் இந்த கான்ஸ்டன்டைன் மன்னர். இங்கே தான் ரோம கத்தோலிக்க மதம் உருவானது. ஆனால் இந்த கிறிஸ்தவம், கான்ஸ்டன்டைன் உருவாக்கிய ரோம கத்தோலிக்க கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவத்திற்கும் கொஞ்சமும் கூட ஒப்பிட்டு போகாத அளவிற்கு கான்ஸ்டன்டைன் என்ற மன்னர் ரோம கத்தோலிக்க மதத்தை உருவாக்கிவிட்டார். இந்த கிறிஸ்தவம் மெய்யான கிறிஸ்தவத்திற்கு பெரும் ஆபத்தாக மாறிவிட்டது. இது ஒரு கான்ஸ்டன்டைன் உருவாக்கியது ஒரு போலி கிறிஸ்தவம். கான்ஸ்டன்டைன் மன்னருக்கு யாரெல்லாம் மரியாதை கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் ரோம கத்தோலிக்க சபைகளில் பெரிய பெரிய பதவியை கொடுத்துட்டார். யாரெல்லாம் கான்ஸ்டன்டைனுக்கு இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லலை, நீங்கள் சொல்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்லலை, அவர் எளிமையும் தாழ்மையும் தான் சொல்லி கொடுத்தாரு, அன்பையும் தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்கும் கான்ஸ்டன்டைன் மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துட்டார். கான்ஸ்டன்டைனுக்கு துதி பாடினவங்க பெரிய பெரிய பதவியிலையும், கான்ஸ்டன்டைனுக்கு புத்திமதி சொன்னவங்க எல்லாம் காவலிலையும் சிறையிலையும் அடைக்கப்பட்டாங்க. ஏன்னா கிறிஸ்தவத்திற்கு எதிரானது சிலை வழிபாடு. அந்த சிலை வழிபாட்டினை கான்ஸ்டன்டைன் மன்னர் கிறிஸ்தவ சபைகளில் உள்ளே புகுத்திவிட்டார். இப்படித்தான் ரோம கத்தோலிக்க மதத்தில் சிலை வழிபாடு உள்ளே புகுந்தது. இயேசு கிறிஸ்துவானவர் போதித்த மெய்யான கிறிஸ்தவம் தாழ்மையும் எளிமையும் மட்டுமே. இதன்படி வேதத்திற்கும் கிறிஸ்தவ மதத்திற்கு எதிரான அனைத்து விஷயங்களையும் ரோம கத்தோலிக்க சபைகள் நடைபெற ஆரம்பித்தது. அதன் பின்னர் ரோம கத்தோலிக்க சபையை ஆரம்பித்த பின்னர் போப் அரசர்களை உருவாக்கினார். இந்த போப் அரசர்களை கேட்டுதான் ஆட்சி நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆகவே நாட்டினை ஆள்வது
கான்ஸ்டன்டைன் மன்னரா அல்லது போப்பரசர்களா என்ற கேள்விக்குறி அங்கே வந்து நின்றது. இதனால் கான்ஸ்டன்டைனுக்கும் போப்பரசர்களுக்கும் இடையே பெரிய புரட்சியை விடித்தது. இதனால் போப்பாக இருந்தவர்கள் இப்பவும் போப்பாக இருக்கிறார்கள் அல்லவா, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வந்து அரசருக்கு எதிராக நடந்து கொண்டனர். காரணம், போப்பாக இருக்கிறவர்கள் சாதாரண மனிதர்களை விட தெய்வீக அம்சத்தை பெற்றதாகவும் மனிதர்களின் பாவத்தை மன்னிக்க அவர்களால் முடியும் என்றும் தவறாக போதிக்கப்பட்டது. இதன் விளைவு மெய்யான கிறிஸ்தவம் போலியான ரோம கத்தோலிக்க கிறிஸ்தவத்தால் மூடப்பட்டது. தேவனுக்கு அன்பானவர்களே, பிரியமானவர்களே, மெய்யான கிறிஸ்தவத்தை நாடுவோம், கிறிஸ்துவையே பின்பற்றுவோம், கிறிஸ்துவ வழியில் செல்வோம் என்று இந்த செய்தியை முடித்துக் கொள்கின்றேன். இது போன்ற மேலும் வீடியோக்களை பார்க்க வேண்டும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் ஈஸ்டர் பண்டிகையை முதலாக தங்கள் வீடுகளிலேருந்து கொண்டாட போகிறாங்க. இந்த நிலைமையில் ஈஸ்டர் உண்மையிலே கிறிஸ்தவர்களின் பண்டிகை தானா அப்படின்றது குறித்து தான் நான் உங்கள்கிட்ட பேசலான்னு இருக்கேன். கிறிஸ்தவர்கள் ஏன் ஈஸ்டர் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, புனித வெள்ளி அன்று, அதாவது குட் ஃப்ரைடே அன்னைக்கு இயேசுநாதர் இறந்து போகிறாரு. 3 நாள் கழித்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவர் வந்து உயிரோட விண்ணகத்துக்கு போகிறாரு. இதுதான் கிறிஸ்தவர்களோட நம்பிக்கை. ஆனால் யூரோப்புக்கு கிறிஸ்டியானிட்டி வருவதற்கு முன்பே ஈஸ்டர் பண்டிகை பல நூறு ஆண்டுகளாக, பல்லாயிரம் ஆண்டுகளாக அங்கே கொண்டாடப்பட்டது அப்படின்றதுக்கான நிறைய வரலாற்று சான்றுகள் நம்மள்கிட்ட இருக்குது. பொதுவாக யூரோப் கான்டினென்ட் முழுக்கவே டிசம்பர் மாதத்திலேருந்து கடும் குளிர் ஆரம்பித்து டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் 21ஆம் தேதியிலேருந்து அங்கே வந்து வசந்த காலம் தோன்றும். இந்த வசந்த காலம் தோன்றது தான் ஈஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல நூற்று ஆண்டுகளாக ஐரோப்பியர்கள் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த மார்ச் 21 அப்படின்னா, அந்த மார்ச் 21ஆம் தேதி அன்னைக்கு தான் அந்த அவங்களுடைய புவியியல் அமைப்புப்படி டே டைமும் நைட் டைமும் ஒரே ஈக்குவலான டைமில் இருக்கும். இன்னையிலிருந்து தான் வசந்த காலம் தொடங்குது. அப்போ இந்த ஈஸ்டர்ன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வசந்த கால தேவதை இல்லை வசந்த கால கடவுள் அப்படின்னு அர்த்தம். இன்றையிலிருந்து வசந்த காலம் ஐரோப்பிய கண்டம் முழுவதும் துவங்குறத கொண்டாடும் விதமாக தான் ஈஸ்டர் பல ஆண்டுகளுக்கு முன்பே இதே பேரில், ஈஸ்டர்ன்ற பேர்லேயே கிறிஸ்டியானிட்டி வருவதற்கு முன்பே கொண்டாடப்பட்டது. எப்படி நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் காளை மாடுகள் ஒரு வளமையின் அடையாளமோ, எருமை மாடுகள் எப்படி ஒரு வளமையின் அடையாளமோ, அதே மாதிரி தான் ஐரோப்பாவில் வந்து இந்த பர்டிகுலர் சீசனில் முயல்களும் ஒரு வளமையின் அடையாளம். அதாவது இது மொத்த கண்டமும் பனி படர்ந்து பனி உறைந்து அந்த பனிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் வந்து பனியெல்லாம் ஆவியாகி அங்கே வந்து வசந்தம் பிறக்கும், விவசாயம் தொடங்கும், மலர்கள் பூக்க ஆரம்பிக்கும். இதை கொண்டாடுறது தான் ஈஸ்டர் பண்டிகையாக. அதனால தான் இந்த ஈஸ்டரில் வந்து முயல்களுக்கும் முட்டைக்கும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் தரப்பட்டு கொண்டாடப்படுது. ஸோ இதற்கிடையில் என்ன நடந்தது அப்படின்னா, ஆசியா கண்டத்தில் தோன்றிய கிறிஸ்தவம் ஐரோப்பாவுக்கு போச்சு. ஐரோப்பாவுக்கு போனோடனே கான்ஸ்டன்டைன் அவர் தான் வந்து கான்ஸ்டன்டைன் மன்னர் தான் வந்து முதலாக கிறிஸ்டியானிட்டியை தன்னுடைய ஸ்டேட் ரிலிஜனாக அறிவித்த பிறகு மக்கள் எல்லாம் கிறிஸ்தவத்துக்கு மாறுறாங்க. கிறிஸ்தவத்துக்கு மாறின பிறகும் ஆனால் அவங்களுடைய பழைய இந்த கொண்டாட்டங்களை வந்து நிறுத்த முடியல. ஸோ தெர் வாஸ் அ கான்ஃப்ளிக்ட். ஒரு கிறிஸ்டியனாகவும் இருக்கிறாங்க, அதே நேரத்தில் வந்து இந்த ஈஸ்டர் பண்டிகையும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ரெண்டுக்குமே வந்து ஒரு முரண் இருந்தது. இந்த முரணை எப்படி ஒழிக்கிறது அப்படின்ற ஒரு திட்டமிடும்போது கிபி 325ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டைன் வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறாரு. அந்த மாநாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இயேசுநாதர் இனிமே வந்து ஈஸ்டர் பண்டிகை போது உயிர் தெழுந்தார் அப்படின்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு எப்படி மாற்றுறாங்கன்னா, மார்ச் 21க்கு அப்புறம் வருகிற முதல் பௌர்ணமியை தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை தான் இயேசுநாதர் பிறந்தார், அன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்டர் கொண்டாடுக்கலாம்னு சொல்லிட்டு 2 கல்ச்சரையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பேர் ஈஸ்டர் அப்படின்றது இன்னமும் அதே பேரில் தான் வழங்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து இது ஈஸ்டர் அப்படின்றது ஒரு மறுவாழ்வு. எப்படி வந்து ஒரு கடும் குளிர் முடிந்து ஒரு புதிய வாழ்வு தொடங்குது அப்படின்றது ஐரோப்பியர்கள் வந்து தங்களுடைய பழைய
மத சடங்குகளை அடையாளப்படுத்தினாங்களோ அதே அடையாளத்தை கிறிஸ்டியானிட்டி ஐரோப்பாவில் கொண்டு வந்து புகுத்துச்சு. எப்படி புகுத்துச்சுன்னா, இயேசுநாதர் மரித்தார், உயிர் தெழுந்தார், இது ஒரு புது வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெஸ்டிவலோட சாராம்சத்தை எடுத்துக்கொண்டு தங்களுடைய ரிலீஜியஸ் ஃபெய்த்தையும் உள்ளே மிக்ஸ் பண்ணி ஒரு பழைய ஈஸ்டர் பண்டிகையை தங்களுக்குள்ளே அமால்கமேட் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் ஈஸ்டருடைய வரலாறு. எப்படி இப்படி ஒரு ரிலிஜன் பண்ண முடியும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப சகஜம். எந்த ஒரு பெரிய ரிலிஜனுமே அந்த மக்கள்கிட்ட பரவும் போது தன்னைய அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேளாங்கண்ணி கோயிலில் மாதாவுக்கு புடவை கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய இப்போ பொங்கல் வைப்பாங்க, அந்தோனியார் பொங்கல்னு வைக்கிறாங்க. ஸோ ஒரு ரிலிஜன் தன்னைய வளர்த்து கொள்வதற்காக தன்னை அடாப்ட் பண்ணிக்கணும். இது வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மட்டும் பொருந்தாது, ஹிந்துவிசத்துக்கும் பொருந்தும். ஹிந்துவிசம் எப்படி பௌத்த கொள்கைகளை இல்லை ஜைன கொள்கைகளை பல்வேறு வேறு கருத்துக்களை தன்னுடைய உள்வாங்கி தமிழர்களுடைய பண்டைய கால வழிபாட்டு முறைகளை கூட தங்கள்கிட்ட உள்வாங்கி ஒரு வந்து ரிலிஜன் வளரும். இதுக்கு ஒரே எக்ஸப்ஷன் வந்து இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாம் மட்டும்தான் ரொம்ப ரிஜிடாக எந்த காலத்துலேயும் தன்னையே மாற்றிக்கொள்ளாமல் தொடக்க நிலையிலேயே அப்படியே போயிட்டுருக்க ரிலிஜன். ஸோ இதுதான் வந்து ஈஸ்டருடைய வரலாறு. நன்றி, வணக்கம். Christmas as a pagan practice. Christmas throughout history has incorporated pagan rituals, evident in its alignment with the winter solstice, mirroring ancient celebrations of the return of light. Customs like decorating evergreen trees, gift exchanges, and festive feasts have origins in pre-Christian traditions, tied to the Celtic and Norse polytheistic civilizations. Early Christians embraced these practices for cultural integration and community outreach. For instance, the Yule log symbolized the sun's return, and in Norse festivities was lit to honor the god Thor and bring warmth and protection to the home over time. These elements seamlessly merged with Christian narratives, shaping the contemporary Christmas celebration, even though Jesus wasn't born on the 25th of December. வணக்கம் எல்லாருக்கும். Here is Abhisha Gayatri. History of January 1st. January 1st அப்படிங்கிறது தான் உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் நியூ இயரா செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. எப்போதிலிருந்து January 1st நியூ இயரா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 46 BC, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 46 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரோமன் கிங் ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிறவரு ஒரு கேலண்டர் ஃபார்ம் பண்ணாரு. அது பேரு ஜூலியன் கேலண்டர். அதாவது ஜூலியஸ் சீசர் கிரீட்ல இருக்கிற மேத்தமெட்டிஷியன்ஸ், அஸ்ட்ரானமர்ஸ் இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு கரெக்டா கால்குலேட் பண்ணி ஒரு கேலண்டர் ஃபார்ம் பண்ண சொன்னாரு. அதுதான் ஜூலியன் கேலண்டர். ஜூலியன் கேலண்டர்ல தான் ஃபர்ஸ்ட் ஜனவரி 1 நியூ இயரா செலிப்ரேட் பண்றது வழக்கம் நடைமுறைக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரோமன் கேலண்டர் அப்படின்னு ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ரோமன் கேலண்டர்ல வெறும் 10 மாசம் தான் இருந்தது, அதாவது மார்ச்ல இருந்து டிசம்பர் வரைக்கும். ரோமன் கேலண்டர் படி March 1 தான் நியூ இயர். ஜூலியஸ் சீசர் தான் ஃபர்ஸ்ட் ஜனவரி பிப்ரவரி அப்படிங்கிற மந்த் ஆட் பண்ணி 12 மந்த்ஸா 365.25, அதாவது 365 நாட்கள் பிளஸ் கால் நாள் அப்படிங்கிற ஒரு 1 இயர் ஃபார்மேஷனை எடுத்துட்டு வந்தாங்க. பட் கால் நாள் அப்படிங்கறத ஆட் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால 365 டேஸ் 1 இயரா வச்சுட்டு அந்த கால் நாள 4 வருஷம் ஆட் பண்ணி 4th இயர் லீப் இயரா, அதாவது February 28 டேஸ் யூசுவலா இருக்கிறத 29th டேயா ஃபார்ம் பண்ணாங்க. அதனாலதான் 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நமக்கு லீப் இயர் அப்படின்னு ஒன்னு இருக்கு. இதுதான் லீப் இயர் பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி. 1582ல என்னாச்சு அப்படின்னா, போப் கிரிகோரி 13 அப்படிங்கிறவரு 365.25 அப்படிங்கிற ஜூலியன் கேலண்டர் இருக்கிற கால்குலேஷன் தப்பு அப்படின்னும் 365.2421909949 அப்படிங்கிறது தான் அப்ராக்சிமேட்டா ரைட் நம்பர் அப்படின்னும், இப்போ நம்ம ஜூலியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு இயரும் 11 மினிட்ஸ் நம்ம ஃபார்வர்டா போயிடுவோம். இப்படியே 128 இயர்ஸ் போச்சு அப்படின்னா 1 டே நம்ம ஃபார்வர்டா போயிடுவோம். ஸோ அந்த கால்குலேஷன் தப்பு அப்படின்னு 1582ல அவர் ஒரு கேலண்டர் டிசைன் பண்ணாரு. கிரிகோரி டிசைன் பண்ண கேலண்டர் நேம் தான் கிரிகோரியன் கேலண்டர். 1582ல டிசைன் பண்ணப்பட்டிருந்தாலும் 1752ல தான் அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. அதாவது 1752ல இந்த கிங் வந்து ஜூலியன் கேலண்டர்ல இருக்கிற கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் ரியலைஸ் பண்ணி ஜூலியன் கேலண்டர் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நிறைய டைம் மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்னு உணர்ந்து ஜூலியன் கேலண்டர் கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிட்டு கிரிகோரியன் கேலண்டரை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாரு. அதாவது ஜூலியன் கேலண்டர் ஃபாலோ பண்ண டேல இருந்து 1752 வரைக்கும் அந்த 365.25 அந்த மிஸ்கால்குலேஷனால ஏற்பட்டதால 11 டேஸ் ஃபார்வர்ட் வந்துட்டோம் அப்படிங்கறது அவர் ரியலைஸ் பண்ணாரு. சோ அந்த 11 டேஸ் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்வர்ட் போன அந்த 11 டேஸ் கரண்டா இருக்கிற டேஸ் கூட எலிமினேட் பண்ணணும். அதாவது 11 டேஸ் கரண்டா எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணி
செப்டம்பர் 2ல இருந்து செப்டம்பர் 13 வரைக்கும் எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதாவது செப்டம்பர் 2 நைட்டு தூங்க போனவங்க நெக்ஸ்ட் டே செப்டம்பர் 14th மார்னிங் தான் எந்திச்சாங்க. அந்த 11 டேஸ் டோட்டலா எலிமினேட் பண்ணிட்டாங்க. இப்படிதான் ஜூலியன் கேலண்டர்ல இருந்து கிரிகோரியன் கேலண்டருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாங்க. கிரிகோரியன் கேலண்டர் தான் இப்ப நம்ம கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கேலண்டர். அண்ட் இதுதான் நம்ம இப்போ கரண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற கிரிகோரியன் கேலண்டரோட ஒரு மிஸ்டிக்கல் ஹிஸ்டரி. இன்னைக்கும் உலக அளவுல கிட்டத்தட்ட 40 கேலண்டர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் கிரிகோரியன் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நாமளும் கிரிகோரியன் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்.